ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி அவியல் செய்ய போகிறோம். அதுக்காக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் மெயின் அவியலுக்கு எடுப்பாங்கன்னா, முருங்கைக்காய் எடுப்பாங்க, வாழைக்காய் எடுப்பாங்க, கரணங்காய்க்கு எடுப்பாங்க. இதுதான் மெயினான 3 வெஜிடபிள்ஸு. அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு வெங்காயம் போடுவாங்க, ஒரு தக்காளி போடுவாங்க, பச்சை மிளகா 1.5 பச்சை மிளகா எடுத்துருக்கீங்க நான். அப்புறமா எக்ஸ்ட்ராவாக நான் கேரட் சேர்த்துருக்கோம், தக்காளி, உங்களுக்கு என்னென்ன காய் இருக்குது அதெல்லாமே சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த 3 மெயினான முருங்கைக்காய், வாழைக்காய், கரணங்கிழங்கு, இது 3 மெயினான அந்த வாசனைக்கு அவியலோட உண்மையான வாசனை வரணும். இது 3மே போடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு காய்கறிக்கு தேவையாக இருந்த உப்பு நான் இதிலே போட்டிருக்கு. இப்போ இந்த காய்கறி முதல்ல நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ காய்கறி வேக வச்சுருக்கோம். இது சிம்மில் போட்டுக்கோங்க. சிம்மில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். நம்ம இது மூடி வச்சு வேக வச்சிடலாம். இந்த காய்கறி வேக வச்சிட்டோம்ல, இந்த காய்கறி வேகிறதுக்குள்ளே நமக்கு இது தேவையாக இருந்த அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தேங்காயோட முக்கால், இந்த மாதிரி முக்கால் எடுத்துருக்கோம். எடுத்தது பிறகு இதுக்கு தேவையாக இருந்த ஒரு 3 அள்ளி வெளுத்துள்ளி போட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக சீரகம், இன்னும் கொஞ்சம் சீரகம் வெளுத்துள்ளி போட்டு இது மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அடிச்சிருக்கோம். இது தண்ணி போடாமல் கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் இதோட, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டேன்னா நல்லா இருக்காது. ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அடித்து வச்சுருக்கோம். காய்கறி வெந்த பிறகு நம்ம இது அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் வேக வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது கொதி வர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறைய போடக்கூடாது. நிறைய போட்டோன்னா ரொம்ப கலரு வந்துடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு திருப்பி மூடி வேக வச்சுக்கலாம். நீங்கள் அடுப்பு இந்த மாதிரி மீடியத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னது எதுக்குன்னா, இது மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த வெஜிடபிள்ஸ்குள்ளே இன்னும் தண்ணி வந்துடும். ஆனால் இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் கம்மியாக தண்ணி போட்டேன். அப்போ கூட பாருங்கள் நிறைய தண்ணி வந்திருக்கு. இது வேகிறதுக்குள்ளே இந்த தண்ணி கம்மி ஆகிடும். அந்த மாதிரி இதில் எல்லாமே ஒன்று தான் எடுத்துருக்கு. ஒரு முருங்கைக்காய், ஒரு வாழைக்காய், கொஞ்சம் கரணங்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லாமே ஒன்று எடுத்தாலே ஓரளவுக்கு நல்ல குவான்டிட்டி கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லாமே ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ மூடி நம்ம வேக வச்சிடலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஜஸ்ட் ஓப்பன் பண்ணது. இது வேகட்டும். வெந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்திடும். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. தண்ணி கொஞ்சமாக இருக்குது. என்னென்னா நம்ம அந்த தேங்காய் அரைப்பில் தண்ணியே இல்லாமல் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி, நீங்கள் அப்படி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஓவர் ஆயிடுச்சுன்னா இது கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி வச்சு வேக வச்சுடுங்க. நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்குன்னா அரைப்பு போட்டுக்கலாம். ஆனால் இந்த அவியலுக்குள்ளே அந்த காய்கறியில் தண்ணி இருக்கிறதுனால இது போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடுங்க. அரைப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு பதம் வந்துடும். இது கொஞ்சம் நல்லா வெந்து இந்த சேர்ந்துட்டுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய்கறி இந்த அரைப்பு மிக்ஸ் பண்ணி நல்லா, இப்போ அந்தளவுக்கு தண்ணி கிடையாது. இப்படி ஓப்பன்லேயே இருந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிச்சிருச்சுன்னா இந்த தண்ணி இனியும் கம்மி ஆகிடும். அதுக்குள்ளே கட்டி ஆகிடுது. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போவே
நல்ல கரெக்டான ஃபார்முக்கு வந்திருக்கு இது. நம்ம இப்போ நான் தாளிக்க போகிறது கிடையாது. இப்போது ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். உங்களுக்கு அப்படி வேண்டான்னா நீங்கள் வந்து தாளிச்சிடுங்க. ஆனால் தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெயிலே சாதாரணமாக போடுற மாதிரி கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க. இப்போ நான் வந்து இந்த கருவேப்பிலையே இதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலே தாளிக்காமல் இது நல்ல வாசனையாக இருக்கும். இப்படி மூடி வச்சிடணும். இதுவும் நல்ல வாசனையாக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு தாளிக்கணும் அப்படின்னா தாளித்தாலும் நல்லாயிருக்கும். இது வந்து இப்போது நான் வந்து இந்த மாதிரி பச்சை தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றி கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுருக்கோம். நம்ம அவியல் நல்ல கமகமான வாசனை வருது. நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you all.